ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் முக்கியமான அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு விட்ரால் பற்றி கொடுத்துருக்காங்க, ரீஃபண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் நியூ விட்ரால் பற்றி கொடுத்துருக்காங்க, கூப்பன் சேல் கொடுத்துருக்காங்க, நியூ ஜாயினிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஃபண்டை பற்றி பார்த்தலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா ரீஃபண்ட் அப்டேட் தான். ரீஃபண்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட்டா ஒரு டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஜூன் 20 இல்ல 22 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இது கூட இல்லாம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ ரீஃபண்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே கடைசியா டேட்ன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. ஜூன் 20, 22 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு ரீஃபண்ட் ஆனது எல்லாருக்குமே போயிடும். ஸோ அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரீஃபண்ட் எல்லாருக்குமே ஜூன் 20, 22 கிட்டத்தட்ட இன்னும் 1 மாசம் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே கிளியர் ஆயிடும். சரிங்களா? சரி ஓகே. அடுத்து இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும். ப்ரோ இப்ப ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துரும். ஆனா என்னோட வாலெட்ல அமௌண்ட் இருக்கு இல்லையா? அது எனக்கு எப்போ ப்ரோ வரும்ன்னு கேட்பீங்க. அந்த அமௌண்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல தான். அதாவது நீங்க இப்போ ரீஃபண்ட் வாங்கிட்ட பிறகு அந்த ப்ரூஃப உங்க ஐடில நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜூன் 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் சம்மந்தமான அப்டேட். அப்ப ரீஃபண்ட் சம்மந்தமா என்ன சொல்லியிருக்காங்க? ஜூன் 20, 22ஆம் தேதிக்குள்ள எல்லாருக்குமே ரீஃபண்ட் வந்துரும். அந்த மாரி அப்டேட் குடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி ஓகே. 2வது அப்டேட் என்னன்னா ஓல்டு விட்ரால். ஓல்டு விட்ரால பொறுத்தவரைக்கும் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாருக்குமே கிளியர் ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்க சேல்ஸ் டீம் இருந்தாலும் சரி, புரமோஷன் டீம் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஓல்டு விட்ரால் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள எல்லாருக்குமே கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு சில நண்பர்களுக்கு பேமெண்ட் போகாம இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். எந்த மாரி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்காது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மெயில் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க ஒரு மெயில் குடுத்துருப்பாங்க. payment@sbo.group@org இந்த மெயிலுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேமெண்ட் ப்ரூஃபு, ஸோ அதாவது ஸ்டேட்மெண்ட், நேமு, ஸ்டாஃப் எல்லாத்தையுமே அவங்க சொல்ல ப்ரொசீஜர் படி நீங்க மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சுருவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணி. சரிங்களா? சரி ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு விட்ராலும் பார்த்தாச்சு, ரீஃபண்டும் பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொன்னு, நியூ விட்ரால். நியூ விட்ரால் எப்போ தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி டவுட் இருக்கு இல்லையா உங்களுக்கு? நியூ விட்ரால் வருகிற மே 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விட்ரால் ரிக்வெஸ்ட் குடுக்குற மாரி இருக்கும். ஒரு 20, 25ஆம் தேதி குடுக்குற மாரி இருக்கும். நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த 7 வொர்க்கிங் டேஸ்லயே உங்களுக்கு பேமெண்ட் வந்து வந்துருங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 7 டேஸ் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அடுத்தடுத்த விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, பெர் மந்த்துக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸடா சொல்லியிருப்பாங்க இல்லையா? பெர் மந்த்துக்கு இவ்வளோ தூரம்னு. ஸோ அந்த அமௌண்ட்ட நீங்க எப்பப்பலாம் ரீச் பண்றீங்களோ, அப்பப்பலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குடுத்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? அப்போ நியூ விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, மே 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20, 25ஆம் தேதிக்குள்ள நம்ம ரிக்வெஸ்ட் குடுத்துருவோம். உங்களுக்கு வந்து மே கடைசிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வரதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே வந்து இருக்கு இதுல. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் விஷயம். இந்த பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பை மோட் எஜுகோஸ்ட் கோர்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த அப்லோட் கூப்பன் ப்ரூஃப்ல போய்ட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் சர்வீஸ்ல போயிட்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் அது பெண்டிங்லயே இருக்கும். ஸோ பெண்டிங்ல இருக்குன்னா கவலைப்பட வேண்டாங்க. உங்களுக்கு இந்த டியூஸ்டே, வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்ரூவல் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத நினைச்சு வொரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா கூப்பன் சேல். கூப்பன் சேல பொறுத்தவரைக்கும் எப்போ தான் ப்ரோ கூப்பன் சேல் பண்ண போறோம்? ஜான்வரில பண்ணது 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா 3 மாசம் ஆயி இப்ப 5ஆம் மாசம் நடந்துட்டு இருக்கு. எப்ப தான் ப்ரோ குடுப்பாங்கன்னு ஒரு கேட்டிருந்தீங்க இல்லையா? பை மோட்ல இப்ப நியூ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது. அது நெக்ஸ்ட் வீக்ல வந்து அந்த நியூ ஆப்ப எல்லாருமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போறோம். அந்த நியூ ஆப்ல எல்லாமே பண்ணிட்டு, ஸோ அந்த ஆப் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணணும்? கூப்பன் சேல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம். சரிங்களா? இத நேரடியா என்ன பண்ண போறோம்னா, கூப்பன் அந்த அமௌண்ட் ரூ. 13,000 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி கிட்ட இருந்து பை மோட் கம்பெனி கிட்ட இருந்து நமக்கு ஒரு ரிக்வெஸ்ட் குடுத்து, அங்கருந்து நம்மளுக்கு ரூ. 13,000 பல்க்கா வர மாரி ஒரு இது பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கூப்பன் சேல பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் வீக்ல ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இன்ஸ்டால் பண்ண போறோம் நியூ ஆப். ஸோ அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து நம்ம கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் கூப்பன் சேலுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட் முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, உங்களோட அப்ளைன நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்டின்னா, எஸ்பிஐல உங்க அப்ளைன சேஞ்ச் பண்ண முடியாது. பை மோட்ல உங்களுடைய அப்ளைன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க அப்ளைன பார்க்கணும் என்ன பண்ணணும்? அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இங்க நேமு அவங்களுடைய இதெல்லாம் காமிக்கும். யார் கீழ நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க நேமு அந்த இதெல்லாம் காமிக்கும். சரிங்களா? இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாரி சேஞ்ச் பண்ணீங்க பாருங்க. ஸ்பான்சர் கன்டென்ட் வந்து பாருங்க. ஹமிதா பானு காமிக்குதா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யார் கீழ ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ எஸ்பிஓல மாற முடியாது. ஆனா பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒண்ணு கொண்டு வராங்க. எந்த மாரின்னா, சேல்ஸ் கமிஷன், இன்ட்ரோ கமிஷன். ஸோ அத பத்தி ஒரு இருக்கு. இன்கம் மாரி.
அதில நீங்க என்ன பண்ணலாம்னா, யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளை ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்களோ, யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்கலையோ, இப்ப யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, இப்ப யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கேட்கற கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்களோ, அவங்களுக்கு கீழ நீங்க பை மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீம்ல நீங்க இப்ப தானே போய்க்கலாம். சரிங்களா? அது மூலியம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சேல்ஸ் கமிஷன், இன்ட்ரோ கமிஷன் அந்த மாரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பை மோட்ல உங்களோட அப்ளைன் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்க தாராளமா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, இப்போ உங்களுக்கு நியூ ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நியூ ஜாயினிங் மெம்பர்ஸ நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, நீங்க யாருக்கு கீழ ஜாயின் பண்ண போறீங்களோ, அவங்ககிட்ட நீங்க ரெஃபர் லிங்க் கேட்டீங்க அப்டின்னா, அவங்க வந்து ரெஃபர் லிங்க் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? இங்க பாருங்க இதுதான் ரெஃபர் லிங்க். ஸோ இத காப்பி பண்ணி அவங்களுக்கு நம்ம அனுப்பிட்டோம் அப்டின்னா, ஸோ அத நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா, அவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். அதாவது டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ற மாரி. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நம்ம ஓகே குடுத்தோம் அப்டின்னா, ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ இது நீங்க ஐடி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு. நீங்க பிளான் டீட்டெயில் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எஸ்பிஐ பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களால இந்த ஒர்க்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஜாயினிங்கே நீங்க எடுக்கணும். சரிங்களா? நெறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஜாயினிங் வந்து எடுத்துறாதீங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐக்கு எலிஜிபிலிட்டா இருக்கீங்களோ, உங்களால இத பிளான் டீட்டெயில ஃபுல்லா பார்த்துட்டு உங்களால முடியும்னா மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெஃபரல் லிங்க் ஓப்பன் பண்ணா இப்படி தான் இருக்கும். நேமு, பாஸ்வேர்ட் எல்லாம் போட சொல்லுவாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்றத பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்கோம். அத பார்த்து நீங்க ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க நம்ம டீம்ல ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன் அப்படின்னா, மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா உங்கள்ட்ட நான் வந்து என்ன டவுட்னு கேட்டுட்டு அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எஸ்பிஐல குடுத்துருக்க அப்டேட் இது மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. ஓல்ட் ரூட்டால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்ப கிளியர் ஆகும்னா, ஜூன் 1 வீக்குக்குள்ள எல்லாருக்குமே கிளியர் ஆயிடும் சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் எப்ப கிளியர் ஆகும் அப்படின்னா, ஜூன் 20, 22க்குள்ள எல்லாருமே கிளியர் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, மே 15க்கு மேல நியூ விட்ரால் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கூப்பன் சேல் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்துல நம்மளுக்கு வந்து நியூ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரையல் பண்ண போறோம். அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பன் சேல் வந்து பண்ண போறோம். பை மோட்ல வந்து இன்னும் பை மோட், எஜுகோஸ்ட் வந்து பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு, அத இது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்களா, அது பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டேக்குள்ள எல்லாருக்குமே கிளியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் அந்த நியூ ஜாயினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ கமிஷன், சேல்ஸ் கமிஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. நியூ ஜாயினிங் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதேபோல உங்க பை மோட்ல உங்களோட அப்ளைனை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான அப்டேட்டுமே கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க ஷார்ட்டா சொல்லப்போனா இதுதான் அப்டேட்டு. இது ஷார்ட்டாவும் சொல்லலாம், விளக்கியும் சொல்லலாம். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இது வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.